வணக்கம். வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. தொடர்ந்து பொருளாதார வகுப்புகள் பார்த்துட்டு வர்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய ரிசர்வ் பேங்கினுடைய இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா இந்த டாப்பிக்கே பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் நம்ம 3 பார்ட்டாக பிரித்து நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ பற்றி பார்த்தோம். சரிங்களா? ஆர்பிஐ பற்றி பார்த்தோம். இரண்டாவது கிளாஸில் என்ன பற்றி பார்த்துட்டோம்னா ஃபிசிக்கல் பாலிசி. சரிங்களா? ஃபிசிக்கல் பாலிசி. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், மானிட்ரி பாலிசி அப்படிங்கிறது பார்த்தோம். சரிங்களா? மானிட்ரி பாலிசி அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இது இரண்டாவது டாபிக். சரிங்களா? மூன்றாவது டாபிக் பார்த்துட்டிங்கன்னா பணம், சேமிப்பு, முதலீடு அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம். சரிங்களா? அப்போ 3 விதமாக ஆர்பிஐ பிரித்து பார்த்துருக்கோம். இந்த டாபிக் பார்த்துட்டிங்கன்னா 4வது வரிசையில் வருதுங்க. சரிங்களா? அப்போ ரிசர்வ் பேங்க்கினுடைய இம்பார்ட்டன்ஸ் இதில் இருக்கிறது நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடியது நம்ம பார்க்க போகிறோம். இது எதுனா 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் சம்மந்தமான முக்கியமான இம்பார்ட்டன்ட் தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 3 பகுதிகளை பார்த்துட்டு அப்புறம் இந்த கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஓன் நோட்ஸாக மேக் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இது கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டை பொறுத்தளவு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்ணி தான் படிக்கணும். சரியா? புரிதலோடு படிக்கணும். இது கொஸ்டின் டேட்டா பேஸ்லேயும் கேட்கலாம், ஸ்கூல் புக்கில் இருந்தையும் கேட்கலாம். சரிங்களா? அப்போது இந்த அளவுக்கு நம்ம தரவாய்க்கணும். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ இது இருந்தாலே நம்மளுக்கு கண்டினியூவாக இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஸ்கூல் புக்கில் இருந்து படிக்கணும். செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக நம்ம ரெடி ஆகிக்கணும். 3 பார்த்துட்டிங்கன்னா டேட்டா பேஸ். 4 பார்த்துட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். இது எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பொருந்தும். சரிங்களா? அந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டிங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்டில் தெளிவாகிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இந்த டாப்பிக்குள்ளே நம்ம போய்க்கலாம். சரிங்களா? அப்போ இந்த டாப்பிக்கில் பார்த்துட்டிங்கன்னா அதில் எந்தெந்த பாயிண்ட்டுகள்லாம் விடுபட்டிருக்கோ அதையெல்லாம் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது எங்காவது 12th புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் அதில் இருக்கக்கூடியது நம்ம மெட்டீரியலாக கலெக்ட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்பிஐ. சரிங்களா? ஆர்பிஐ பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த இன்ட்ரடக்ஷன் தேவைப்படாது. சரிங்களா? அதுக்கப்புறம் டாக்டர் அம்பேத்கர். சரிங்களா? இந்திய ரூபாய் பிரச்சனைகள் மற்றும் அதன் தீர்வும் என்ற நூல் 1923ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. உங்களுக்கு தெரியும், அம்பேத்கர் அவருடைய நூலான இந்திய ரூபாய் பற்றிய பிரச்சனைகள் மற்றும் தீர்வும் என்ற நூல் 1923ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் இல்லாதது இருக்காது. ஏன்னா அம்பேத்கர் ரொம்ப முக்கியமானவருங்க. சரிங்களா? அவரை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது, இந்த புத்தகம் பொருளாதாரம் குறித்த பல யோசனைகளை முன்வைத்தது. சரிங்களா? இந்த புத்தகம் இவர் எழுதி வெளியிடும் போது பொருளாதாரம் கொடுத்த பல யோசனைகள் முன்வைத்தது. இந்த புத்தகத்தின் சாரத்தை அதில் இடம்பெற்றிருந்த பரிந்துரைகளை இந்திய கரன்சி மற்றும் நிதிக்கான ராயல் குழுவுக்கு 1925ஆம் ஆண்டில் சமர்ப்பித்தார். இந்த கரன்சி மற்றும் நிதிக்கான ராயல் குழுவுக்கு எப்போ 1925 சமர்ப்பிக்கிறார். சரிங்களா? ஆங்கிலேயர்கிட்ட சமர்ப்பிக்கிறார். சரிங்களா? அந்த நிதிக்குழுவுக்கு பார்த்தீங்கன்னா ராயல் கமிஷன். சரிங்களா? 1925ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கிறார். எந்த நூலை? இந்திய ரூபாய் பிரச்சனைகள் மற்றும் அதன் தீர்வு என்ற நூல் 1923ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. இதனை ஆராய்ந்த அந்த குழு ஆச்சரியம் அடைந்தது. அத்தனை பரிந்துரைகளையும் அந்த குழு ஏற்றுக்கொண்டது. சரியா? இந்த இவருடைய நூலை பார்த்துட்டு அத்தனை பொருளாதாரம் சம்பந்தமான அத்தனை தகவல்களும் இருக்குது. சரிங்களா? அந்த குழு பார்த்துட்டு ராயல் கமிஷன் பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க. இதனை ஆராய்ந்த அந்த குழு ஆச்சரியம் அடைந்தது. அத்தனை பரிந்துரைகளும் அந்த குழு ஏற்றுக்கொண்டது. அம்பேத்கர் அந்த நூலில் சொல்லிட்டு அத்தனை பரிந்துரைகளும் ஏற்றுக்கொண்டது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா அப்போ பொருளாதாரத்தில் அவர் எப்படி முனைவர் பட்டம் பெற்றிருப்பார் பாருங்கள். சரிங்களா? அப்போவே அம்பேத்கர் அந்த அளவுக்கு படிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு புக் எழுதி அது மூலிமா ஒரு ரிசர்வ் பேங்க் தோற்றுவிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சாதாரணமான விஷயம் கிடையாது. சரிங்களா? இதனை அடிப்படையாக வைத்து ரிசர்வ் வங்கி சட்டம் 1934ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. சரியா? இதனை அடிப்படையாக வைத்து தான் இந்த புக்கு பேஸ் அடிப்படை இந்திய ரூபாய் பிரச்சனை மற்றும் அதன் தீர்வு என்ற நூல் வச்சு தான் இதனை அடிப்படையாக வைத்து ரிசர்வ் வங்கியினுடைய சட்டம் 1934ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். அப்போ ரிசர்வ் வங்கியினுடைய அடிப்படை சட்டம் 1934. இது நம்ம ஆர்பிஐ பார்க்கும்போதே நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த பாயிண்ட்டு மட்டும் அதில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். சரியா? இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? அப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது போய்க்கலாம்.
சரிங்களா. அப்போ இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாம் என்ன இதையும் நாம் பார்த்துருக்கோம். 1935 ஏப்ரல் 1 வந்து உருவாக்கப்பட்டது, நாட்டுடைமையாக்கப்பட்டது. சரிங்களா, இது நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா. அடுத்தது கேஒய்சி. சரிங்களா. கேஒய்சி உங்களுக்கு தெரியும். கேஒய்சி விவரங்களை சரிபார்ப்பது மற்றும் நெறிமுறைப்படுத்துவது, வெளிநாட்டு வர்த்தகங்கள், அந்நிய செலாவணிகள் போன்றவற்றை கவனிக்கிறது. சரிங்களா. உங்களுக்கு தெரியும் அந்நிய செலாவணி கவனிக்கிறது. கேஒய்சியெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா அந்நிய செலாவணி போன்றவற்றை வந்து கவனிக்கிறது. சரிங்களா. ஒரு பேங்க் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ கிட்ட தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சரிங்களா. அடுத்தது சரிங்களா. அடுத்தது 1937ஆம் ஆண்டு பர்மா 1937ஆம் ஆண்டு பர்மா தனிநாடு ஆன போதிலும் 1947 ஏப்ரல் மாதம் வரை நம்முடைய ரிசர்வ் வங்கி தான் அவர்களுக்கும் மைய வங்கியாக இருந்தது. இப்போ 1935ஆம் ஆண்டு இந்திய அடிப்படை சட்டத்தின்படி தான் வந்து 1937ஆம் ஆண்டு பர்மா தனிநாடு ஆயிருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி மட்டும் 1947 ஏப்ரல் மாதம் வரை நம்முடைய ரிசர்வ் பேங்க் தான் அவங்களுக்கும் மைய வங்கியாக இருந்திருக்கு. சரிங்களா. இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. அடுத்தது 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி உருவான பாகிஸ்தானுக்கு 1948 ஜூன் மாதம் பாகிஸ்தான் ஸ்டேட் வங்கி உருவாகும் வரை அவர்களுக்கும் ரிசர்வ் வங்கி மத்திய வங்கியாக இருக்குது. அப்போ பர்மாவுக்கும் ரிசர்வ் வங்கி இந்தியாவிலேருந்து பர்மா பிரிஞ்சது இல்லைங்களா. அப்போ 1937 அதுக்கப்புறமும் ரிசர்வ் வங்கி தான் அவங்களுக்கு வந்து மைய வங்கியாக இருக்குது. அப்போ இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் எப்போ பிரிஞ்சது 1947 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி உருவான பாகிஸ்தானுக்கு ரிசர்வ் வங்கி தான் மைய வங்கி அது இருக்குது. எப்போ அப்படின்னா 1948ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பாகிஸ்தான் ஸ்டேட் வங்கி உருவாகும் வரை அவங்களுக்கு ரிசர்வ் வங்கி தான் மத்திய வங்கியாக இருக்குது. சரிங்களா. இந்த பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. சரி. அடுத்தது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அம்பேத்கர் வந்து எழுதிய முக்கியமான ஒரு நூல்கள். சரிங்களா. இதை நாம் பார்க்குறோம். பழங்கால இந்திய வர்த்தகம், அது அந்த நூல் வந்து எப்போ எழுதப்பட்டது 1915ஆம் ஆண்டு. ரொம்ப முக்கியமானது. இந்திய தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு அறிக்கை, அது அவர் எழுதின நூல். பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, அது இவர் எழுதின நூல், அம்பேத்கர் எழுதின நூல். மாகாண ஏகாபத்தியத்தின் நிதி பரவலாக்கம் பற்றிய ஒரு ஆய்வு, இதுவும் அம்பேத்கர் எழுதின நூல். 1921ஆம் ஆண்டு அம்பேத்கருடைய பிரிட்டிஷ் இந்திய மாகாண நிதி பரவலாக்கம் என்னும் ஆய்வு கட்டுரை. சரிங்களா. இதுவும் அவர் எழுதின நூல். சரியா. இது ஒரு கட்டுரையை அவர் வந்து எழுதிக்கிறார். அப்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவு அம்பேத்கர் கேட்கணும், இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்கலாங்க. சரிங்களா. அப்போ இந்திய தேசிய பங்கீடு பற்றிய வரலாற்று பகுப்பாய்வு மற்றும் அறிக்கை, பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, மாகாண ஏகாபத்தியில் நிதி பரவலாக்கம் பற்றிய ஒரு ஆய்வு, 1921 அம்பேத்கர் பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் என்னும் கட்டுரை. இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து இருக்குங்க. சரிங்களா. அடுத்தது இப்போ நாம் பார்த்தோம் இல்லைங்களா ரூபாய் பற்றிய பிரச்சனை. சரிங்களா. ரூபாய் பற்றிய பிரச்சனையும் அதன் தீர்வும். சரியா. 1923 வந்து எழுதிட்டது. சரியா. இது வந்து நிதி பொருளின் பெருக்கத்தை வந்து 3 நிலைகளாக பிரிக்குது. சரியா. ஒப்படைவு வரவு செலவு திட்டம் 1871-72, ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம், வருவாய் பங்கீடு வரவு செலவு திட்டம். இதெல்லாமே அம்பேத்கர் உடையது. சரிங்களா. இது என்னது நிதி பொருளியல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. நிதி பொருளியல்னா என்னது ஃபிசிக்கல் பாலிசி. சரிங்களா. அதை நான் பார்த்தோம்ல, மானிட்டரி பாலிசி, ஃபிசிக்கல் பாலிசி. அதை பார்க்கலீங்கன்னா அங்கே போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா. இப்போ ஃபிசிக்கல் பாலிசினா என்ன, மானிட்டரி பாலிசினா உங்களுக்கு தெரியும். அப்போ நிதி பொருளின் பெருக்கத்தை இது 3 நிலையில் பிரிக்கிறது. எது ரூபாய் பற்றிய பிரச்சனை அதன் தீர்வும் என்ற நூல், ஒப்படைவு வரவு செலவு திட்டம் 1971-72, ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம், வருவாய் பங்கீடு வரவு செலவு திட்டம். சரிங்களா. இந்த வரவு செலவுனாலே நிதியமைச்சருக்கு தான் வரும். சரியா. இதை இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே அம்பேத்கர் எழுதினுடைய முக்கியமான நூல்கள். 1918ஆம் ஆண்டு குறைந்த நில உடைமை மற்றும் அதன் தீர்வுகள் என்னும் நூலை எழுதியுள்ளார். இது ரொம்ப முக்கியம். 1918ஆம் ஆண்டு என்ன எழுதியிருக்கிறாரு, குறைந்த நில உடைமை மற்றும் அதன் தீர்வுகள் என்னும் நூலை எழுதியிருக்கிறார். சரியா. சரி. இதை பார்த்துருக்கோம் இல்லைங்களா. சரிங்க. அடுத்தது இதெல்லாமே வந்து அம்பேத்கர் எழுதிய முக்கியமான நூல்கள். சரிங்களா. கண்டிப்பாக இதெல்லாம் படிச்சுக்கணும். சரிங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கணும். சரிங்களா. அப்போ இதெல்லாம் அம்பேத்கர் எழுதிய நூல்கள் வந்து 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கிறது கம்ப்ளீட்டாக முடியுது. சரிங்களா. அடுத்தது இது எக்ஸ்ட்ராவாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக எஸ்பிஐ, இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி அப்படின்னா எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. சரிங்களா. அடுத்தது விமன் ஜலான் கமிட்டி. சரியா. இந்தியாவில் புதிய வங்கிகள் தொடங்குவதற்கு தொடர்பாக பெறப்பட்ட விண்ணப்பங்கள் ஆய்வு செய்வது. அதாவது வந்து இப்போ ஒரு புதிய நியூவான பேங்க் வந்து தொடங்குறீங்க அப்படின்னா
அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கமிட்டியினுடைய பரிந்துரை வேணும் அப்படின்னா பிமல் ஜலான் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டியினுடைய பரிந்துரை பேரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து புதிய வங்கிகள் வந்து தொடங்க முடியும். இந்தியாவில் புதிய வங்கிகள் தொடங்குவது தொடர்பாக பெறப்பட்ட விண்ணப்பங்களை ஆய்வு செய்வது பிமல் ஜலான் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டி தான் வந்து ஆய்வு செய்யும். சரிங்களா? சரி, அடுத்தது சரிங்களா? சரி, அடுத்தது பார்க்கலாங்க. சரிங்களா? இதில் ஒரு முக்கியமான இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவில் சரிங்களா இந்தியாவில் பெண்களுக்காக பெண்களை கொண்டு நடத்தும் பொதுத்துறை வங்கி. இந்தியாவில் பெண்களே நடத்தும் பொதுத்துறை வங்கி. பொதுத்துறை வங்கி எது அப்படின்னா பாரதிய மகிழா வங்கி. இதெல்லாம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க. சரியா? பாரதிய மகிழா வங்கி எப்போ தோற்றுவிக்கப்பட்டது? 19/11/2013 ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். 2013. அப்போ இந்தியாவில் பெண்களுக்காக பெண்களே நடத்தும் பொதுத்துறை வங்கி பாரதிய மகிழா வங்கி 19/11/2013 ஆண்டு வந்து தோற்றுவிக்கப்பட்டது. சரிங்களா? சரிங்களா? இதை வந்து முக்கியமாக வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, ஓகே, அடுத்து போய்க்கலாமா? அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்த்தது வந்து ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? அம்பேத்கருடைய ரூபாய் பற்றி பிரச்சனை நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. 1923 ஏற்றப்பட்டது. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பர்மா தனிநாடும் போது அவங்களுக்கும் ரிசர்வ் பேங்க் தான் வந்து ஒரு மைய வங்கி. பாகிஸ்தானுக்கு ரிசர்வ் பேங்க் தான் மைய வங்கியாக இருக்குது. அம்பேத்கருடைய நூல்கள் இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதை பார்த்துக்க. அடுத்தது இந்தியாவில் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி. இதில் எக்ஸ்ட்ரா நம்ம தெரிஞ்சுக்கிறது பிமல் ஜலான் கமிட்டி அப்படிங்கிறது இந்தியாவில் புதிய வங்கியில் தொடங்குவதற்கு தொடர்பான விண்ணப்பங்களை ஆய்வு செய்வது பிமல் ஜலான் கமிட்டி அப்படிங்கிறது. சரியா? இதையும் நான் இங்கே பார்த்துக்கணும். சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அம்பேத்கரை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் நான் பார்த்தோம். சரியா? அம்பேத்கரை பற்றி பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் பாலிட்டி எல்லாத்துலேயுமே தமிழ் எல்லாத்துலேயுமே அம்பேத்கர் வருவார். சரிங்களா? இப்போ அம்பேத்கர் பற்றி சொல்லணும் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லுவோம். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லுவோம். அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை. அப்புறம் வரைவுக்குழு தலைவர். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் என்ன? வரைவுக்குழு தலைவராக இருந்திருப்பார். வரைவுக்குழு தலைவர். சரிங்களா? அப்புறம் இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். சரியா? அடுத்தது சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். சரியா? இந்தியாவின் நவீன மனு அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவின் நவீன மனு அப்படின்னு யாரை சொல்கிறோம்னா அம்பேத்கர் தான் சொல்லுவோம். அப்போ 4 பாயிண்ட். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை, வரைவுக்குழு தலைவர், முதல் சட்ட அமைச்சர், இந்தியாவின் நவீன மனு என அழைக்கக்கூடியவர் அம்பேத்கர். சரிங்களா? அது இல்லாமல் சரிங்களா, அடுத்தது இந்திய அரசியலமைப்பினுடைய தலைமை சிப்பி அப்படின்னாலும் அவர் தான். சரியா? இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிப்பி யார்? அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பினுடைய தலைமை சிப்பி யார்? அம்பேத்கர். சரிங்களா? அதை பற்றி பார்த்தோம். சரிங்களா? அடுத்தது அம்பேத்கருக்கு எப்போ பாரத ரத்னா விருது கிடச்சிது? 1990 ஆண்டு பாரத ரத்னா விருது வந்து கிடச்சிது. சரிங்களா? 1990 ஆண்டு பாரத ரத்னா கிடச்சிது. இதே 1990 ஆண்டு தான் என்ன பண்ணுறாங்க, இவரது அம்பேத்கர் நூற்றாண்டு நினைவாக ₹1 நாணயத்தை வந்து வெளியிட்டாங்க. சரியா? இது 1990 தான் அம்பேத்கர் நூற்றாண்டு நினைவாக ₹1 நாணயம் வெளியிடப்பட்டது. இது வந்து பாரத் ரத்னா. சரியா? பாரத் ரத்னா. சரியா? இப்போ ₹1 நாணயம் வந்து நினைவாக வெளியேற்றப்பட்டது 1990 அம்பேத்கர் நூற்றாண்டு நினைவாக. சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது உலகின் உயரமான அம்பேத்கர் சிலை எங்கே இருக்குது? உலகின் ஜஸ்ட் இவரை பற்றி வாட் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் புக்லேயும் படிச்சிருக்கலாம். சரியா? உலகின் உயரமான அம்பேத்கர் சிலை. சரியா? உலகின் உயரமான அம்பேத்கர்
சரியா? உலகின் உயரமான அம்பேத்கர் சிலை எங்கே இருக்குது? ஆந்திர பிரதேசம் சரியா? ஆந்திர பிரதேசத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆந்திர பிரதேசம் விஜயவாடாவில் வந்து இருக்குங்க. விஜயவாடா ஆந்திர பிரதேசம் விஜயவாடாவில் வந்து உலகின் உயரமான அம்பேத்கர் சிலை வந்து இருக்குது. அது எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா ஜனவரி 19, 2024 அன்று என்ன பண்ணப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. இது ஒரு வெண்கல சிலை சரிங்களா? இது என்னது? வெண்கல சிலை. இது ரொம்ப முக்கியமானதுங்க சரிங்களா? அப்போ உலகின் உயரமான அம்பேத்கர் சிலை ஆந்திர பிரதேசம் விஜயவாடாவில் ஜனவரி 19, 2024 திறந்து வைக்கப்பட்டது. இது ஒரு வெண்கல சிலை சரிங்களா? அம்பேத்கர் பற்றி வாட் இஸ் வாட் மட்டும் பார்த்துருக்குறோம் சரிங்களா? அதனால தான் இவரை பற்றின கொஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் எந்த கொஷினாக இருந்தாலும் அம்பேத்கர் கொஷின் வந்து இல்லாமல் இருக்காது சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் சரிங்களா? இவரை பற்றி தெரிஞ்சுக்குங்க. எக்கனாமிக்ஸ் புக்கில் இவர் எழுதுகிற நூல்கள் வந்து பார்த்துக்குங்க சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு நாம் பார்த்துருக்கோம் சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது சரி, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பணம் அப்படிங்கிற டாபிக் வந்து பணம் சேமிப்பு முதலீடு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? சரி, அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது இப்போ எக்கனாமிக்ஸில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க கூற்றுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பணவீக்கம் ஒரு சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்பு அப்படின்னு சொன்னவர் யார்? மில்டன் பிரெட்மேன் சரியா? ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம் பணவீக்கம்னா என்னென்னு பார்த்துருக்கோம் சரிங்களா? அது என்ன எதில் பார்த்துருக்குறோம்? ஃபிசிக்கல் பாலிசி மானிட்டரி பாலிசி அப்படிங்கிற டாப்பிக்லையும் நம்ம பார்த்துருக்கோம். பணம் சேமிப்பு முதலீடு அப்படிங்கிற டாப்பிக்லையும் நம்ம அந்த பணவீக்கம்னா என்னென்னு பார்த்துருக்கோம். பணவீக்கம்னா என்ன? பணத்தின் மதிப்பு குறைந்து சரியா? பணத்தின் மதிப்பு குறைவதால் விலைவாசி உயரும் சரியா? இது 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பொருள் 110 ரூபாய்க்கு விற்கும். அப்போ பணத்தின் மதிப்பு குறைவதால் விலைவாசி உயரும். பணவாட்டம்னா பணத்தின் மதிப்பு கூடி விலைவாசி குறையும். இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது. அப்போ பணவீக்கம்னா பணத்தின் மதிப்பு குறைவதால் விலைவாசி உயரும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. பணத்தின் மதிப்பு குறைவதால் விலைவாசி உயரும். இது எக்ஸாம்பிள் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியம் சரிங்களா? பணவீக்கம் சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்பு சரிங்களா? பணவீக்கம் சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்பு அப்படின்னு சொன்னவர் யார்? மில்டன் பிரெட்மேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எக்கனாமிக்ஸில் வந்து கூற்றுக்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஒருவேளை கூற்றுலையும் கூட ஒரு 2-3 கூற்றுகள் கொடுத்தாங்கன்னா ஆன்சர் பண்ண தெரியும். வீக்கம் சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்பு சரிங்களா? இப்போ பணவீக்கம் ஒருத்தருக்கு அடி விட்டுச்சு அப்படின்னா வீக்கம் வரும் இல்லைங்களா? அடிட்டு கண்டிப்பாக வீக்கம் வரும். அப்போ என்ன பண்ணணும்? ப்ரெட்டெல்லாம் வாங்கிட்டு போவோம் இல்லைங்களா? அப்போ பிரெட் மேன். இப்போ மேனுக்கு என்ன பண்ணிட்டு போவோம்? ப்ரெட் வாங்கிட்டு போவோம். பணவீக்கம் சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்புனா பிரெட் மேன் சரிங்களா? ஒரு சின்ன ஒரு கீவேர்ட் மாற. அடுத்தது பணம் பொருட்கள் மற்றும் பணிகளை வாங்குவதற்கும் கடன்களை திரும்ப செலுத்துவதற்கும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடையீட்டு கருவி தான் பணம். இதை நாம் பார்த்துருக்கோம். பணம் எதையே செய்கிறதோ அதெல்லாம் பணம் எதை செய்கிறதோ அதுதான் பணம் அப்படின்னு சொன்னவர் வாக்கர். இதையும் நம்ம கூற்றில் பார்த்துருக்கோம் சரிங்களா? அடுத்தது பரிவர்த்தனையில் அடுத்த கூற்று பரிவர்த்தனையில் பொது ஏற்புத்தன்மை கொண்ட ஒரு இடையீட்டு கருவியாகும். மதிப்பளவை மற்றும் மதிப்பினை இருப்பு வைத்தல் ஆகியவற்றினை செய்யும் ஒன்றாகவும் இருப்பது பணம் அப்படின்னு சொன்னவர் யார்? கிரௌதர் சரிங்களா? பரிவர்த்தனைகளில் பொது ஏற்புத்தன்மை கொண்ட ஒரு இடையீட்டு கருவியாகவும் மதிப்பளவை மற்றும் மதிப்பினை இருப்பு வைத்தல் ஆகியவற்றை செய்யவும் ஒன்றாக இருப்பது பணமாகும் அப்படின்னு சொன்னவர் யார்? கிரௌதர் சரிங்களா? ரொம்ப முக்கியம். அடுத்தது சரிங்களா? அடுத்தது உலக நாகரிகத்தின் தொட்டில் மெசபடோமியா பழங்குடியினால் பண்டமாற்று முறை பயன்படுத்தப்பட்டது. அப்போவே வந்து பண்டமாற்று முறை வந்து இருக்குதுங்க சரிங்களா? உலகின் பழமையான நாகரிகம்னு எந்த சார்ந்து சொல்கிறோம்? மிக பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்லி எந்த நாகரிகத்தை சொல்கிறோம்? மெசபடோமிய நாகரிகத்தை சொல்கிறோம் சரிங்களா? மிக பழமையான நாகரிகம் அப்படின்னு எதை சொல்கிறோம்? மெசபடோமிய நாகரிகத்தை சொல்கிறோம். ஸோ அப்போவே வந்து பண்டமாற்று முறை வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா? அடுத்தது கிமு 3800 முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. பாபிலோனியர்கள் பொருட்களுக்கு பொருட்களை பண்டமாற்று முறையாக பயன்படுத்தினர் சரிங்களா? இது தெரிஞ்சுக்கங்க. கிமு 3800 முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. பாபிலோனியர்கள் பொருட்களுக்கு பொருட்களை மாற்றும் பண்டமாற்று முறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா? அடுத்தது இது வந்து தெரிஞ்சுக்கங்க சரிங்களா? அடுத்தது அப்போவே வந்து பண்டமாற்று முறை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா? பணத்தின் முக்கிய பணிகள் 4 நிலைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இது ஒரு அப்படியே கேட்கலாம். பணத்தின் முக்கிய பணிகள் எத்தனை நிலைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன கேட்கலாம். எது? முதல்நிலை பணிகள், இரண்டாம் நிலை பணிகள், இணைப்பு பணிகள், இதர பணிகள். ஆப்ஷன்லையும் கூட மாற்றியும் கூட கேட்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்
நம்ம ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம், ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம், பாலிட்டி படிக்கிறோம் அப்படின்னா அது கொஷின் ஏங்கலாக மாற்றி படிக்கணும். இப்போ பணத்தினுடைய முக்கிய பணிகள் 4 நிலைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. நம்ம எக்ஸாமுக்கு போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் வராது அப்படின்னு நினச்சிட்டு போவோம், ஆனால் அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கும். சரியா? அதுக்கு காரணம் வந்து அசால்ட்டு. சரிங்களா? அப்போ பணத்தினுடைய முக்கிய 4 பணிகள்: முதல்நிலை பணிகள், இரண்டாம் நிலை பணிகள், இணைப்பணிகள், இதர பணிகள். சரிங்களா? இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கி பண அளிப்பில், சரிங்களா, சரி அடுத்தது பார்க்கலாங்க. சரிங்களா? பாருங்க, இந்திய ரிசர்வ் வங்கி பண அளிப்பில் M1, M2, M3, M4 என 4 வகையான அளவீடுகளை செய்கின்றது. எதற்கு இந்த அளவீடுகள் செய்கிறது அப்படின்னா, பணவீக்கம், பணவாட்டம் இதெல்லாம் கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு தான் இந்த அளவீடுகள் வந்து செய்கிறது. அது M1, M2, M3, M4 வந்து பிரிச்சிருக்காங்க. M1 இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. M1 காகித பணம், நாணயங்கள் மற்றும் கேட்பு வைப்புகள். நாணயம் M1 அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க, காகித பணம், நாணயம் மற்றும் கேட்பு வைப்புகள். M2 ஈக்குவல் டு M1. இது எது? M2 அப்படிங்கிறது எதுனா M1 ப்ளஸ் அஞ்சலக சேமிப்பு, வங்கியின் சேமிப்பு வைப்புகள். அப்போ M2 அப்படின்னா M1 ப்ளஸ் அஞ்சலக சேமிப்பு, வங்கியின் சேமிப்பு வைப்புகள். M3 அப்படின்னா M2 ப்ளஸ் அனைத்து வணிக வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளின் கால வைப்புகள். சரியா? அடுத்து M4னா M3 ப்ளஸ் அஞ்சலகத்தில் உள்ள அனைத்து வைப்புகள். சரிங்களா? அப்போ கடைசியாக வந்து அஞ்சலகம் இருக்குது. சரியா? அஞ்சலகத்தில் உள்ள அனைத்து வைப்புகள் ப்ளஸ் M3. இப்போ இதெல்லாம் ஈஸியாக நாம் வச்சுக்கலாமா? M1 அப்படின்னா காகித பணம், நாணயம் மற்றும் கேட்பு வைப்புகள். M2னா M1 ப்ளஸ் அஞ்சலக சேமிப்பு வைப்புகள், அஞ்சலக சேமிப்பு, வங்கியின் வைப்புகள். M3னா M2 ப்ளஸ் அனைத்து வணிக வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளின் கால வைப்புகள். M4 அப்படின்னா M3 ப்ளஸ் அஞ்சலகத்தில் உள்ள அனைத்து வைப்புகள். இதுக்கு என்ன பண்ணுவாங்க? பொறுத்துகளையும் கொடுத்துருவாங்க, இது ஒன்று மாற்றி கொடுத்தும் கூட கேட்கலாம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்தது இதுலேயே இன்னொரு இது இருக்குது. என்ன அப்படின்னா, சரிங்களா, இதில் M1, M2. சரியா? இதில் M1, M2. சரிங்களா? இந்த M1, M2 இருக்குல்லங்க, இது என்ன அப்படின்னா குறுகிய பணம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த M1, M2. சரிங்களா? இந்த M1, M2 வந்து குறுகிய பணம். என்னது? குறுகிய பணம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. எதைய? M1, M2 இந்த ரெண்டையும் வந்து குறுகிய பணம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்தது M3, M4 இருக்கல்லங்க, இது வந்து பரந்த நிலை பணம் என அழைக்கப்படுகிறது. பரந்த நிலை பணம். சரியா? அப்போ M1, M2 குறுகிய நிலை பணம், M3, M4 பரந்த நிலை பணம் என அழைக்கப்படுகிறது. இதுவும் கேட்கலாம். சரிங்களா? அப்போ இதையும் குறிச்சுக்கங்க. இது ஏன் அப்படின்னா, ரிசர்வ் வங்கி வந்து பண அளிப்பு, பணவீக்கம் இதையெல்லாம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணினா இந்த மாதிரி 4ஆக பிரித்து அதில் எது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து எங்கே அப்படின்னா நம்மளுக்கு 12th புக்கில் வந்து இருக்குங்க. சரிங்களா? இது கண்டிப்பாக கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்தது நாம் இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சரியா? இந்த பணக்குறியீடு வந்து யார் அறிமுகப்படுத்தினாங்க? பணக்குறியீடு IIT மும்பையில் முதுகலை பட்டம் பெற்ற திரு டி. உதயகுமாரால் பணக்குறியீடு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜூலை 15, 2012 மத்திய அமைச்சரவையில் வந்து முடிவெடுக்கப்பட்டது. ஜூலை 15, 2010 அன்று மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. தேவநாகரி எழுத்து ராவும் ரோமன் எழுத்து ஆறில் செங்குத்து கோடும் இல்லாமலும் உள்ள வடிவமைப்பாகும். தேவநாகரி எழுத்து ராவும் ரோமன் எழுத்து ஆறில் செங்குத்து கோடும் இல்லாமல் உள்ள வடிவமைப்பாகும். இதையும் கூட ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். தேவநாகரி எழுத்து ராவும் ரோமன் எழுத்து ஆறில் உள்ள செங்குத்து கோடும் இல்லாமலும் உள்ள வடிவமைப்பாகும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த பட்ஜெட் தாக்கும் போது நாம் எந்த சிம்பிள் பயன்படுத்துகிறோம்? ரூ அப்படிங்கிற சிம்பிளை தான் நம்ம வந்து தமிழ் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்போ தானே மாற்றுறாங்க. சரிங்களா? அடுத்தது பண அளவு கோட்பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? பண அளவு கோட்பாடு MV = PT என கூறியவர் இர்விங் ஃபிஷர். சரியா? இதெல்லாம் ஒரு கொஸ்டினாக கேட்கலாங்க. பண அளவு கோட்பாட்டை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பான். பண அளவு கோட்பாட்டை கூறியவர் MV = PT, அந்த பண அளவுனுடைய சமன்பாடு. இதை கூறியவர் யார்? இர்விங் ஃபிஷர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரிங்களா? இது என்னன்னு பார்ப்போம்.
சரிங்களா. இப்போ பாருங்கள், பண அளவு கோட்பாடு சரிங்களா. பண அளவு கோட்பாடு சரிங்களா. பண அளவு கோட்பாடு அதை கூறியவர் யார்? பண அளவு கோட்பாடு அப்படிங்கிறது கூறியவர் யார்? இர்விங் ஃபிஷர். யாருங்க? இர்விங் ஃபிஷர் சரிங்களா. இதுக்கான சமன்பாடு என்னது? MV = PT சரிங்களா. இந்த சமன்பாடு கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். MV = PT இந்த சமன்பாடை கூறியவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். M அப்படிங்கிறது மணி சப்ளை. இந்த M அப்படின்னு என்னது? மணி சப்ளை. மணி சப்ளை அப்படின்னு என்னது? பண விநியோகம். Mனா என்னது? பண விநியோகம். அடுத்தது V அப்படின்னா என்னது? வெலாசிட்டி. Vனா என்னது? வெலாசிட்டி அப்படின்னு என்னது? பணத்தின் சுழற்சி. பணத்தின் சுழற்சி. அடுத்தது P. Pனா என்னது? பிரைஸ் லெவல். பிரைஸ் லெவல் விலைநிலை. அடுத்தது T அப்படின்னா என்னது? டிரான்சாக்ஷன். ட்ரீனா என்னது? டிரான்சாக்ஷன். இது எது சொல்கிறது? பரிவர்த்தனை அளவு. இது எல்லாம் சொல்கிறது தாங்க அந்த இர்விங் ஃபிஷருடைய சமன்பாடு. அப்போ பண அளவு கோட்பாடு என்ற அமைப்பை கூறியவர் இர்விங் ஃபிஷர். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. MV = PT இதுவும் உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. 11th 12th ஸ்கூல் புக்கில் இருக்குது சரிங்களா. உங்களுக்கு தெரியும் எக்கனாமிக்ஸ் கொஷினெல்லாம் இப்போ எப்படி வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. உங்களுக்கு வாட்டுங்கிற மாதிரி கொஷினே இருக்காது சரிங்களா. புக்கில் இருக்கிறோம் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான கொஷின் தான் இருக்கும் சரிங்களா. M அப்படிங்கிறது மணி சப்ளை, பண விநியோகம். V அப்படிங்கிறது வெலாசிட்டி, பணத்தின் சுழற்சி. P வந்து பிரைஸ் லெவல், விலைநிலை. T வந்து டிரான்சாக்ஷன், பரிவர்த்தனை அளவு. இது எல்லாம் குறிக்கிறது தான் பண அளவு கோட்பாடு அப்படின்னு சொல்லி இர்விங் ஃபிஷர் வந்து அறிமுகப்படுத்திக்கிறார் சரிங்களா. அடுத்தது இந்த பண அளவு கோட்பாடுன்னா என்னென்னா, புழக்கத்தில் உள்ள பண அளவு மற்றும் பொருட்களின் விலைநிலை ஆகியவற்றுக்கு இடையான நேரடி மற்றும் விகிதாச்சார உறவை விளக்கும் ஒரு பொருளாதார கோட்பாடு. அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா புழக்கத்தில் உள்ள சரிங்களா, புழக்கத்தில் உள்ள பண அளவு சரியா. நம்ம புழங்குறோம் இல்லைங்களா, அந்த புழக்கத்தில் உள்ள பண அளவு மற்றும் பொருட்களின் விலைநிலை என்னது? பொருட்களினுடைய விலைநிலை ஆகியவற்றிற்கு இடையேயான நேரடி மற்றும் விகிதாச்சார உறவை விளக்கும் பொருளாதார கோட்பாடாகும் சரிங்களா. இது தெரிஞ்சுக்குங்க. புழக்கத்தில் உள்ள பண அளவு மற்றும் பொருட்கள் விலைநிலை ஆகியவற்றுக்கு இடையான அந்த விகிதாச்சார உறவு விளக்குறது தான் பண அளவு கோட்பாடு. புழக்கத்தில் உள்ள பண அளவு மற்றும் பொருட்களுக்கு இடையான விலை நிர்ணயம், இது ரெண்டையும் விளக்குறது தான் பண அளவு கோட்பாடு. அதுதான் வந்து MV = PT அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கொஷின் கேட்கலாம் சரிங்களா. சரிங்களா. இதை இங்கே கொடுத்துருக்காங்க. MV = PT அப்படின்னு சொல்லி இர்விங் ஃபிஷருடைய சமன்பாடை கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்தது 2 கூற்று கொடுத்துருக்காங்க சரியா. இந்த கூற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோவஸ்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸ்ட்ரோவஸ்கி சரியா. இது 8th புக்கில் இருக்குங்க. இந்த கூற்று வந்து எங்கே இருக்குது? 8th புக்கில் இருக்குது. பணம், சேமிப்பு, முதலீடு அந்த டாபிக் பார்த்தோம் இல்லையா, அந்த புக்கில் இருக்குங்க ஸ்ட்ரோவஸ்கி. பணம் என்பது கடினமாக கருத்தாகும், கணக்கீட்டு, அளவு, மதிப்பின் நிலை ஆகியவற்றை கூறுவது அப்படின்னு சொன்னவர் யார்? ஸ்ட்ரோவஸ்கி. பணம் என்பது கடினமாக கருத்தாகும், கணக்கீட்டின் அளவு, மதிப்பு நிலை ஆகியவற்றை கூறுவது அப்படின்னு சொன்னவர் யார்? ஸ்ட்ரோவஸ்கி. அடுத்தது ஜர்ஜான் கிக்ஸ். எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னவர் யார்? சர் ஜான் கிக்ஸ். எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அதுவெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொன்னவர் யார்? ஜர்ஜான் கிக்ஸ். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம், ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது சரியா. எல்லாமே இப்போ நான் பார்க்குறது எல்லாமே 8th புக்கு 12th புக்குடைய ஸ்கூல் புக்ஸில் வந்து இருக்குது சரிங்களா. அடுத்தது ஸ்ட்ரோவஸ்கி என்ன சொல்கிறாரு? பணம் என்பது கடினமான கருத்து, கணக்கீட்டின் அளவு, மதிப்பு நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஜான் கிக்ஸ் எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அது பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொன்னவர் யார்? ஹிக்ஸ். அடுத்தது
பண அளவு கோட்பாடு சரியா, பணத்தின் அளவிற்கும் பணத்தின் மதிப்புக்கும் இடையேயான தொடர்பை கூறுவதாகும். பணத்தின் அளவிற்கும் பணத்தின் மதிப்புக்கும் நான் பார்த்தோம் இல்லைங்க, அதுக்கான தொடர்பை கூறுறதா வந்து பணத்தின் அளவு சரியா, பொருட்களின் அந்த விலை, அதுக்கான தொடர்பு, அதாவது வந்து பணத்தின் அளவிற்கும் பணத்தின் மதிப்புக்கும் இடையேயான தொடர்பை கூறுவதாகும். பணவளவு கோட்பாடு முதலில் முன்மொழிந்தவர் 1588ஆம் ஆண்டு பாவன் ஷெட்டி என்ற இத்தாலிய பொறியியலறிஞர்களால் முன்மொழியப்பட்டது. ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பண அளவு கோட்பாடு முதலில் முன்மொழிந்தவர், அவர் முன்மொழிந்திருக்காரு சரியா, ஃபஸ்ட்டு முன்மொழிந்திருக்காரு 1588ஆம் ஆண்டு பாவன் ஷெட்டி என்ற இத்தாலிய பொறியியலறிஞரால் முன்மொழியப்பட்டது. தெரிஞ்சுக்கங்க. நவீன வடிவில் பண அளவு கோட்பாட்டை கூறியவர் இர்விங் ஃபிஷர். இப்போ அதாவது வந்து நவீன வடிவில் அப்டேட்டான நிறைய விஷயங்களை சொன்னவர் யார்? இர்விங் ஃபிஷர். பணத்தின் வாங்கும் சக்தி 1917 என்ற நூலை எழுதியவர் அமெரிக்க பொருளியலாளர் இர்விங் ஃபிஷர். இவர் தான் வந்து இந்த நூல் எழுதினார். பணத்தின் வாங்கும் சக்தி என்ற நூலை 1917 எழுதினவர் யார்? இர்விங் ஃபிஷர் சரியா, இர்விங் ஃபிஷர். இவர் தனது கோட்பாட்டின் பரிவர்த்தனைக்கான சமன்பாடு என்று கணித சமன்பாட்டு வாயிலாக கூறியுள்ளார். அதை MB = PT. தனது கோட்பாட்டினை பரிவர்த்தனைக்கான சமன்பாடு என்று கணித சமன்பாட்டின் வாயிலாக கூறியுள்ளார். அதை பார்த்தோம் இல்லைங்களா, MB = PT. அடுத்தது அதை பார்த்துங்க, MB = PT. பணளிப்பு, MB அப்படின்னா பணளிப்பு, PT அப்படின்னா பண தேவை சரிங்களா, அங்கே கிளியராக பார்த்தோம். இச்சமன்பாடு ரொக்க பரிவர்த்தனை சமன்பாடும் என்று அழைக்கப்படுகிறது சரியா. இந்த சமன்பாட்டுக்கு இன்னொரு பேர் என்னது சரிங்களா, இச்சமன்பாட்டுக்கு ரொக்க பரிவர்த்தனை சமன்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சமன்பாட்டை என்ன சொல்கிறாங்க, இன்னொரு பேர் ரொக்க பரிவர்த்தனை சமன்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம் சரி, இன்னொரு பேர் சரிங்களா. அடுத்தது கூற்று. சரி, அடுத்தது வந்து கூற்றுங்க. குறைந்தளவு பண்டங்களை அதிகளவு பணம் துரத்தும் நிலை அப்படின்னு சொன்னவர் யார்? கோல்டன். இப்போ கோல்டிவலை நம்ம துரத்திட்டு தானே இருக்கோம். இந்த கூற்று சொன்னவர் யார்? கோல்டன். குறைந்தளவு பண்டங்களை அதிகளவு பணம் துரத்தும் நிலை யார்? கோல்டன். இப்போ கோல்டனை துரத்திட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு கூற்று. வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலையாகும் அப்படின்னு சொன்னவர் யார்? கிரிகெரி. வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலையாகும் அப்படின்னு சொன்னவர் யார்? கிரிகெரி சரிங்களா. நம்ம அசாதாரணமாக இருந்தோம்னா என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மளை வந்து கிறுக்கனாயிருவாங்க அப்படின்னு சொல்லி கிரிகெரி அப்படின்னு சொல்லி நாம் வச்சுக்கோங்க. அப்போ வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலைன்னு சொன்னவர் யார்? கிரிகெரி சரிங்களா. அடுத்தது பணவீக்கத்தின் அடிப்படையில் 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. பணவீக்கம் வேகத்தின் அடிப்படையில் 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியம். பணவீக்கம் வேகத்தின் அடிப்படையில் 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. இது கொஸ்டினாக கூட கேட்கலாம். பணவீக்கம் வேகத்தின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது? 4 வகையாக. தவளும் பணவீக்கம், நடக்கும் பணவீக்கம், ஓடும் பணவீக்கம், தாவும் பணவீக்கம். இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். தவளும் பணவீக்கத்துக்கு முக்கியமான மிதமான பணவீக்கம். நீண்ட காலத்தில் விலைவாசி உயர்வதை உணர முடியாத அளவில் இருக்கும் பணவீக்கமாகும். மிக குறைவான மற்றும் எளிமையான விகிதத்தில் பணவீக்கம் இருப்பதாகும். மிக எளிமையாக இருக்கும், எளிமையான விகிதத்தில் இருக்கக்கூடியதான் வந்து தவளும் பணவீக்கம். இதுக்கு வந்து மிதமான பணவீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து நடக்கும் பணவீக்கம், நகரும் பணவீக்கம். பணவீக்கம் மிதமான வேகத்தில் ஒற்றை இலக்கத்தில் நகர்ந்துட்டுருக்கும். 3 முதல் 9% இருந்தால் அது நகரும் பணவீக்கம். அதாவது வந்து பணவீக்கம் வந்து வேகத்தின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது, அதுக்கான வாட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் சரிங்களா. இது ஒரு புரிதல் தான் சரிங்களா. நம்ம மனப்பாடம்க்குலாம் இது அளவுலே கிடையாது. ஒருவேளை மெயின்ஸ் ஓரியன்டாக கேட்டால் இது நம்ம ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட்னா எழுதுகிற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓடும் பணவீக்கம் ஆண்டு பணவீக்கம் விகிதம் 10 முதல் 20% இருந்தால் இது ஓடும் பணவீக்கம் என அழைக்கப்படுகிறது. வேகமாக ஓடும் பணவீக்கத்திற்கு வந்து விலைவாசி உயர்வு வந்து ஒரு எடுத்துக்காட்டு சரிங்களா. அடுத்து தாவும் பணவீக்கம். இது வந்து ஜேஎம் கீன்ஸ் இதனை உண்மையான பணவீக்கம் என்று கூறுகிறார். ஜேஎம் கீன்ஸ் யாருன்னு தெரியுங்களா? முதல் கிளாஸில் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் வந்து லீடர்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு ஒரு கிளாஸ் பார்த்துருப்போம். இவர் யாருங்க? புதிய பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவர் தான் வந்து இதை வந்து தாவும் பணவீக்கத்தை என்ன சொல்கிறாரு? உண்மையான பணவீக்கம் என்று சொல்கிறார். இதையும் கூட கொஸ்டின் எங்களை கேட்குறான் சரியா. இது சமாளிக்க முடியாத அளவுக்கு உள்ள பணவீக்கமாகும். தாவும் பணவீக்கம் வந்து என்னது? சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு இருக்கிறதா தாவும் பணவீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது சரிங்களா. அவர் வந்து ஜேஎம் கீன்ஸ் வந்து ஒரு கூற்று சொல்லியிருக்காரு. இதை பற்றி பாருங்கள். உயர்கின்ற விலைகளையும் குறைந்த வேலையற்றோர் சதவீதத்தையும் கொண்ட நல்ல வாணிக காலங்களையும் குறைகின்ற விலைகளையும் தருகின்ற மிகுகின்ற வேலையில்லா திண்டாட்ட சதவீதத்தையும் கொண்ட கெட்ட வாணிக களங்களையும் உள்ளடக்கியது வாணிபச் சூழலாகும் சரியா அப்படின்னு சொன்னவர் யார்? ஜேஎம் கீன்ஸ். இதில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நாம் வச்சுக்கலாம். வாணிபச் சூழல் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே நம்ம என்ன சொல்கிறோம்? ஜேஎம் கீன்ஸை நாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் உயர்கின்ற வேலைகளையும் குறைந்த வேலையற்றோர் விகிதத்தையும் இந்த வாணிபச் சூழல் அப்படிங்கிறத வச்சு ஜேஎம் கீன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் சரியா.
பணவீக்க காலத்தில் பயன்பெறுவோர் யார்? கடன் பெற்றவர்கள். சரிங்களா? பணவீக்க இது ஒரு கொஸ்டினுங்க. பணவீக்க காலத்தில் அதிகமாக பணம் பெற்று காலத்தில் பயன்பெறுவர் கடன் பெற்றவர்கள். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க. பணவீக்க காலத்தில் பயன்பெறுவர் கடன் பெற்றவர்கள். சரிங்களா? அடுத்தது இது கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியம். கடன் பெற்றவங்க நம்மக்கிட்ட கடன் வாங்குறவங்க இருக்காங்களா, அவங்க தான் வந்து பணவீக்க காலத்தில் வந்து பணம் பெறுவார். சரிங்களா? ஏன்னா பணத்தின் மதிப்பு குறைவதால் விலைவாசி வந்து உயரும். பணத்தின் மதிப்பு குறைஞ்சிரும் இல்லைங்களா? சரிங்களா? அதைத்தான் நம்ம பணவீக்கம்னா என்னென்ன அப்படின்னா, பணத்தின் மதிப்பு குறையும், விலைவாசி உயரும். அப்போ பணவீக்கத்தில் பயன்பெறுவது யார்? கடன் பெற்றவர்கள். சரியா? ஒரு கொஸ்டின் பார்த்துக்குங்க. அடுத்தது சரியா, இந்த பே கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பே கமிஷன் ஆஃப் இந்தியா இது வந்து ஊதிய குழுங்க. சரியா? முதல் ஊதிய குழு. இப்போ 8வது ஊதிய குழு வந்து நியமிக்கிறதுக்காக குழு அமைச்சிருக்காங்க இல்லைங்களா? அப்போ முதல் ஊதிய குழு எப்போ அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்டு வந்து அப்படியே பொறுத்துக்கூட நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? முதல் ஊதிய குழு 1946 ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார். 2வது ஊதிய குழு 1957 ஜெகநாத் தாஸ். 3வது ஊதிய குழு 1970 ரகுபீர் டயால். 4வது ஊதிய குழு 1953 PN சிங்ஹால். 5வது ஊதிய குழு 1994 ரத்னவேல் பாண்டியன். 6வது ஊதிய குழு 2006 PN கிருஷ்ணா. 7வது ஊதிய குழு 2014 AK மாத்தூர். அப்போ இது ரொம்ப முக்கியம். இப்போ 8வது ஊதிய குழு வந்து மத்திய அமைச்சரவை வந்து 8வது ஊதிய குழு தலைவராக யாரை போட்டிருக்காங்க அப்படின்னா, சரிங்களா, 8வது ஊதிய குழு தலைவர் 8வது ஊதிய குழுனுடைய தலைவர் யாரை போட்டிருக்காங்க அப்படின்னா ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். சரியா? 8வது ஊதிய குழு அமைக்கிறதுக்காக பரிசீலனை பண்ணுறதுக்காக இந்த குழு வந்து அமைச்சிருக்காங்க. யார் தலைமையில்? ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில். இவர் யார்? உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி. சரியா? உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தான் வந்து இவருங்க. சரிங்களா? ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். சரியா? இது வந்து இந்த குழு என்ன பண்ணணும்? 18 மாதங்களில் வந்து தனது பரிந்துரைகளை வந்து சமர்ப்பிக்கணும். சரியா? அதன் மூலியம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மத்திய அமைச்சரவை ஒப்புதலோட 8வது ஊதிய குழு வந்து அமைச்சிருவாங்க. அப்போ 8வது ஊதிய குழு தலைவர் யார்? ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. 18 மாதங்களுக்கு அப்புறம் வந்து அது அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கணும். சரியா? இவர் யார்? உச்சநீதிமன்ற நீதிபதி. சரிங்களா? சரி, அடுத்தது 8வது ஊதிய குழுவை அமைத்த முதல் மாநிலம். சரிங்களா? 8வது ஊதிய குழுவை அமைத்த 8வது ஊதிய குழுவை அமைத்த இந்தியாவின் முதல் மாநிலம். சரிங்களா? எதுன்னு பார்த்தீங்கன்னா அசாம். சரியா? 8வது ஊதிய குழு நடைமுறைப்படுத்துறதுக்காக ஒரு குழு அமைச்சாங்க. அது ஃபஸ்ட்டு அமைச்ச மாநிலம் எதுனா அசாம் தான். சரியா? எப்போ அப்படின்னா ஜனவரி 1 2026 வந்து அமைச்சிருக்காங்க. ஜனவரி 1 2026. அப்போ 8வது ஊதிய குழு அமைத்த இந்தியாவின் முதல் மாநிலம் அசாம். ஜனவரி 1 2026 வந்து அமைச்சிருக்காங்க. சரியா? அப்போ வந்து முதலமைச்சர் இருந்தவர் யார்? அசாமுடைய முதலமைச்சர். சரியா? இது முதல் கொண்டு கேட்பாங்க. சரியா? முதலமைச்சர் யார்? ஹிமந்த பிஸ்வா சர்மா. சரியா? இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் தான் வந்து சிஎம். சரிங்களா? இது நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒவ்வொரு நாட்டினுடைய நாணயங்கள் வந்து எந்த பெயரில் சொல்லி அழைக்கிறாங்கன்னு சொல்லி இது ஒரு பொறுத்துக்களை கேட்கலாங்க. இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சியில். ஜெர்மனினா யூரோ. சரியா? ஜெர்மனிக்கார யாருன்னே தெரியாது. யாரோ அப்படிங்கிறத நம்ம யூரோன்னு நாம் வச்சுக்கலாம். ஜெர்மனி யூரோ. சீனா எப்படின்னா யுவான். சரியா? இப்போ சீனாக்காரனெலாம் என்ன பண்ணுவான்? ராக்கெட்டு வானத்துக்கு அவன் தான் அனுப்புவான் அதிகமாக. அப்போ சீனா அப்படின்னா வான். பிரேசில் அப்படின்னா பிரேசில் ரியால். அதுலேயே பேர் வந்துருச்சு. அப்போ இந்தியா அப்படின்னா ரூபாய். இங்கிலாந்து அப்படின்னா பவுண்டு. சரி, இங்கிலாந்துக்காரனால வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் நல்லா போடுவாங்க. அப்போ பவுண்டு. ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னா யூரோ.
ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னா யூரோ. கனடா வந்து டாலர். கனடாக்கான எப்பவுமே டாலர் இருப்பாங்க. ஜப்பான் என் இதிலே வந்துடுச்சு. சீனா யுவான் பார்த்தோம். சவுதி அரேபியா வந்து ரியால். சரியா. ஆஸ்திரேலியா வந்து டாலர். மலேசியா வந்து ரிங்கிட். மலேசியக்காரன் வந்து ரிங்கு வச்ச செயினெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ மலேசியான்னு ரிங்கிட். இப்போ பாகிஸ்தான ரூபாய். சரியா. இது ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சுக்குங்க. சரியா. இலங்கை அப்படின்னாலும் என்னது? இலங்கை அப்படின்னாலும் என்னது? ரூபாய். இலங்கை அப்படின்னாலும் ரூபாய். சரிங்களா. இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. இது வந்து எங்கள் 8th புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. சரி, ஓகே. அடுத்தது, உற்பத்தி என்பது மூலப்பொருட்களை மாற்றி அமைத்து நம் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு முழுமையான செயலாகும். உற்பத்தின்னு என்ன? மூலப்பொருட்களை, சரிங்களா, அதாவது வந்து பண்ணால் உற்பத்தி என்பது மூலப்பொருட்களை மாற்றி அமைத்து நம்ம பயன்பாட்டுக்கு ஏற்றவாறு முழுமையாக்கும் செயல் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? உற்பத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரிங்களா. அடுத்தது, அல்லது உற்பத்திக்கான இன்னொரு டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அல்லது மூலப்பொருட்களை அல்லாதவற்றை ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயலை உற்பத்தி ஆகும். மூலப்பொருட்கள் அல்லாதவற்றை ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்குறதா உற்பத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்தது, இந்த டாபிக், இந்த பயன்பாட்டின் வகைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7th புக்கில் இருக்குங்க. சரிங்களா. 7th புக்கில் இருக்குது. நீங்கள் அந்த 7th இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் பாடம் வந்து படிச்சு பாருங்கள். எக்கனாமிக்ஸ் 2 பாடம் இருக்குது. அதில் ஒரு பாடம் தான் இப்போ நான் பார்க்குறது. பயன்பாட்டின் வகைகள்: வடிவ பயன்பாடு, இடப்பயன்பாடு, கால பயன்பாடு. இது கேட்கலாம். பயன்பாடுகள் வந்து எத்தனை வகைப்படும் கூட கேட்கலாங்க. சரிங்களா. அதுக்கு தான் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். பயன்பாடு எத்தனை வகைப்படும்? வடிவ பயன்பாடு, வடிவ பயன்பாடு, வடிவ பயன்பாடு, வடிவ பயன்பாடு, இடப்பயன்பாடு, கால பயன்பாடு. பயன்பாடு 3 வகைப்படும். வடிவ பயன்பாடு என்னது? பருத்தி, ஆடைகள், இதெல்லாம் வந்து இந்த வடிவ பயன்பாட்டுக்கு கீழே வர்றது. சரிங்களா. இடப்பயன்பாடுன்னு என்னது? அந்த பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறது. சரிங்களா. ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் போது பயன்பாடு அதிகமாகிறது. அதான் இடப்பயன்பாடு. காலப்பயன்பாடுன்னு என்னது? ஒரு விளைபொருளை எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கும்போது அதன் பயன்பாடு அதிகமாகிறது. அதுதான் வந்து காலப்பயன்பாடு. நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பயன்பாட்டினுடைய வகைகளை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இதில் பயன்பாட்டினுடைய வகைகள் ஆப்ஷன் கொடுத்துட்டு 1, 2, 3, 4 கூட கேட்கலாம். அப்போ பயன்பாட்டின் வகைகள் வந்து 3. அடுத்தது வந்து உற்பத்தியின் வகைகள். இது உங்களுக்கு தெரியும். முதல்நிலை உற்பத்தி, 2ஆம் நிலை உற்பத்தி, 3ஆம் நிலை உற்பத்தி. இதை நான் வந்து அடுத்த கிளாஸில் நான் பார்க்க போகிறோம். உற்பத்தி காரணிகளை நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் முனைவோர். சரியா. தொழில் முனைவோர். அடுத்தது, நிலத்தின் சிறப்பியல்புகள் மொத்தம் 7. சரியா. இதில் வந்து என்னென்னா, நிலத்தின் சிறப்பியல்புகள் 7 அப்படிங்கிறது மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதனுடைய வகைகள் வந்து கீழே வந்து உங்களுக்கு மெயின்ஸ் ஓரியன்டாக வந்து கேட்கலாம். ஆனால் நிலத்தின் சிறப்பியல் 7 அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா. நீங்கள் அந்த பாடம் படிக்கும்போது 7th புக்கில் இருக்கக்கூடிய அந்த பாடம் படிக்கும்போது ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயில்ஸாக வந்து படிச்சுக்கலாம். நிலத்தின் சிறப்பியல்கள் பூரா தியரியாக தான் இருக்கும். சரிங்களா. அடுத்தது, நிலத்தின் சிறப்பியல் வந்து எத்தனை? 7 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க. ஏன்னா அது கொஸ்டின் எங்கள் கேட்குறேன். நிலத்தின் சிறப்பியல்கள் 3, 4, 5, 6 அப்படின்னு கூட கேட்கலாம். அப்போ நிலத்தின் சிறப்பியல்கள் என்னது? 7. சரிங்களா. மூலதனம் என்பது செல்வமாகும். ஆமாம். ஏன்னா மூலதனம் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட், செல்வம். மார்ஷல் கூற்று: இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனமாகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த பாடத்தில் ஒரு கூற்றாக கொடுத்துருக்காங்க. மார்ஷல் கூற்று: இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் அப்படின்னு சொன்னவர் மார்ஷல். எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது, மூலதனத்தினுடைய வடிவங்கள். மூலதனத்தினுடைய வடிவங்கள் இது அதே மாதிரி தான். சரிங்களா. பருமப்பொருள் மூலதனம், பண மூலதனம், மனித மூலதனம். இது 3 வகையாக பிரிக்கிறோம். சரிங்களா. அடுத்தது, இந்த உழைப்புக்கான கூற்று வந்து ஆல்பர்ட் மார்ஷல் வந்து கொடுத்துருக்காரு. இது ரொம்ப முக்கியம். சரியா. உற்பத்தியில் மனித உழைப்பு ஒரு உள்ளீடாகும். வேலையினால் ஏற்படும் துன்பத்தை கருதாமல் கைமாறு எதிர்பார்த்து முழுமையாகவோ பகுதியாகவோ உடல் அல்லது மனதளவில் மேற்கொள்ளும் முயற்சியே உழைப்பு அப்படின்னு சொன்னவர் ஆல்பர்ட் மார்ஷல். இதில் ஒரே ஒரு கீவேர்டு மட்டும் எப்படி நாம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆல்பர்ட் மார்ஷல். சரிங்களா. பிரெட்டெல்லாம் அதிகமாக சாப்பிட்டோம்னா உடலளவிலும் மனதளவிலையும் மேற்கொள்ளும் உழைப்பு வந்து அதிகமாக உழைக்கலாம். அப்போ உடல் அல்லது மனதளவில் மேற்கொள்ளும் முயற்சியை உழைப்பு அப்படின்னு சொன்னவர் யார்? ஆல்பர்ட் மார்ஷல் ஆவார். இந்த ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துக்கலாம். உடல் அல்லது மனதளவில் மேற்கொள்ளும் முயற்சியை உழைப்பு என கூறியவர் ஆல்பர்ட் மார்ஷல். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா. அப்போ மூலதனத்தின் வடிவங்கள் 3: பருமப்பொருள் மூலதனம், பண மூலதனம், மனித மூலதனம். இதையும் கூட கொஸ்டினாக கேட்கலாம். மூலதனத்தின் வடிவங்கள்னு ஆப்ஷன் கொடுத்துட்டு 2, 3, 4, 5ன்னு கூட கேட்கலாம். மூலதனத்தின் வடிவங்கள் 3. சரிங்களா. அப்போ உழைப்புக்கான கூற்று சொன்னவர் யார்? ஆல்பர்ட் மார்ஷல். சரி. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நிதி பொருளியல். நாம் என்னவே ஃபிசிக்கல் பாலிசி பார்த்துருப்போம் இல்லைங்களா. அதில் வந்து நிதி பொருளியல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான கூற்றுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஏன் அங்கே வந்து நம்ம இதை கொடுக்கல அப்படின்னா,
ஃபுல்லாக வந்து கூற்றாக பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே குழப்பிடும். இது தனியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா அந்த கூற்றுகளை எல்லாம் எடுத்து நம்ம தனியாக இப்போ கொடுக்குறதுக்கு காரணமே. சரிங்களா? நீங்கள் டக்குன்னு ஃபுல்லாக பார்க்கும்போது லென்த்தாகவும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு புரியாது. இப்போ தனியாக கொடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக ஏதோ ஒரு கீவேர்டு வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்காகத்தான் இப்படி கொடுக்குறது. ஏன்னா இதெல்லாம் கொஸ்டினாக எங்களில் கேட்கலாம். சரிங்களா? அதுக்காகத்தான். அடுத்து நிதி பொருளியல். பொதுநிதி என்னும் பாடம் அரசியலுக்கும் பொருளுக்கும் இடையே எல்லை கோடாக திகழ்கிறது. பொதுநிதினாலும் ஒன்று தான், நிதி பொருளினாலும் ஒன்று தான். இது அரசின் பொது அதிகார வெவ்வேறு அமைப்பின் வரவு செலவுகளையும் அவை ஒன்றோடொன்று சரி செய்து கொள்வதையும் பற்றி கருத்தில் கொள்கிறது அப்படின்னு சொன்னவர் யார்? டால்டன். சரியா? டால்டா வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுநிதி என்னும் பாடம் அரசியலுக்கும் பொருளியலுக்கும் இடையே எல்லைக்கோடாக திகழ்கிறது. இது அரசின் பொது அதிகார வெவ்வேறு அமைப்பின் வரவு செலவுகளையும் அவை ஒன்றோடொன்று சரி செய்து கொள்வையும் பற்றி கருத்தில் கொள்கிறது சொன்னவர் யார்? டால்டன். இது வந்து நீங்கள் திரும்ப படிக்கணும். சரிங்களா? அடுத்த கூற்று, இரண்டாவது கூற்று, அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கைகளையும் ஆறாவது பொதுநிதியியல் அப்படின்னு சொன்னவர் யார்? ஆடம் ஸ்மித். அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்புகளையும் கொள்கைகளையும் ஆறாவது பொதுநிதியியல் சொன்னவர் யார்? ஆடம் ஸ்மித். அடுத்தது ஒரு நபர். அடுத்த கூற்று, மூன்றாவது கூற்று, ஒரு நபர் அல்லது நிறுவனம் அரசிடம் எந்த ஒரு நன்மையும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயம் வரி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார்? அன்ரோல் முராட். சரிங்களா? அன்ரோல் முராட். ஒரு நபர் அல்லது நிறுவனம் அரசில் எந்த நன்மையும் எதிர்பார்க்காம அரசுக்கு வந்து கட்டாயம் வரி செலுத்துன்னு சொன்னவர் அன்ரோல் முராட். அடுத்த நான்காவது கூற்று, முதல் நிலையான ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொது வருவாய் செலவு திட்டத்தை உள்ளடக்கிய ஆவணம் சொன்னவர் யார்? ரோனி ஸ்டோன். முதல் நிலையான ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொது வருவாய் செலவு திட்டத்தை உள்ளடக்கிய ஆவணம் சொன்னவர் யார்? ரோனிஸ்போன். சரிங்களா? அடுத்தது ஐந்தாவது கூற்று, கடன் என்பது அரசு கருவூலத்தினால் கடன் வாங்கியவருக்கு வட்டியும் அசலும் கொடுத்ததற்கான உத்தரவாதமாகும். நடப்பு நிதி பற்றாக்குறையை சரி செய்வதற்கு கட்டப்படும் நிதி அப்படின்னு சொன்னவர் யார்? பிலிப் எஃப் டெய்லர். சரிங்களா? இப்போ பாருங்க, கடன் என்பது அரசு கருவூலத்தினால் கடன் வழங்கியவருக்கு வட்டியும் அசலும் கொடுப்பதற்கான உத்தரவாதமாகும். நடப்பு நிதி பற்றாக்குறையை சரி செய்வதற்கு கட்டப்படும் நிதியும் சொன்னவர் யார்? பிலிப் இ டெய்லர். அடுத்தது இன்னொரு கூற்று, வரி என்பது பொது அதிகார அமைப்பினால் விதிக்கப்பட்டதை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய பங்களிப்பு. செலுத்தப்பட்ட தொகைக்கு சமமான பலனை எதிராமல் செலுத்த வேண்டியதாகும். இது தண்டனை தொகை, சட்டப்பூர்வமான குற்றப்பத்திரிகை விதிக்கப்பட்டதல்ல அப்படின்னு சொன்னவர் யார்? டால்டன். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி இந்த கூற்றுகள்லாம் ஃபஸ்ட்டு ஒரு கடினமாக தான் இருக்கும். ஒரு 2-3 ட்ரிப்பு வாசிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஒரு கொஸ்டின் எங்களை கேட்கலாம். சரிங்களா? ஏன்னா பொதுநிதியியல் ஃபிசிக்கல் பாலிசி மாதிரி சிலபஸில் இருக்குது. அப்போ அதை பற்றின கூற்று கேட்கலாம் இல்லைங்களா? அதுக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம். வரி என்பது பொது அதிகார அமைப்பினால் விதிக்கப்பட்டதை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய பங்களிப்பு. செலுத்தப்பட்ட தொகைக்கு சமமான பலனை செலுத்த வேண்டியதாகும். இது தண்டனை தொகை, சட்டப்பூர்வமான குற்றப்பத்திரிகை விதிக்கப்பட்டதுன்னு சொன்னவர் யார்? டால்டன். இப்போ டால்டாவை அதிகமாக போத்துனா வந்து குற்றம் அப்படின்னு கூட நாம் வச்சுக்கலாம். குற்றப்பத்திரிகை. சரிங்களா? ஏதோ ஒரு கீவேர்டு தான். சரிங்களா? அடுத்தது, இந்திய அரசு கணக்குகள் 3 முறையில் பராமரிக்கப்படுகிறது. ரொம்ப 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 முக்கியம். தொகுப்பு நிதி, அவசர நிதி, பொது கணக்கு. இந்திய அரசு கணக்குகள் 3 முறையில் பராமரிக்கிறாங்க. தொகுப்பு நிதி, அவசர நிதி, பொது கணக்கு. அடுத்தது, வரவு செலவு திட்டத்தை கட்டுப்படுத்தும் நாடாளுமன்ற குழுக்கள் 2. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு. இப்போ வரவு செலவுனா என்னது? செலவு வரவு எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிறதா வரவு செலவு. சரியா? இப்போ ஒரு அமைச்சரை வந்து இவ்வளவுதான் செலவு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதா யாருங்க? இந்த நாடாளுமன்ற குழுக்கள், பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு. சரியா? அப்போ வரவு செலவு திட்டத்தை கட்டுப்படுத்தும் நாடாளுமன்ற குழு அப்படின்னா 2, பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு. சரிங்களா? இது வந்து முக்கியமான ஆர்டிகல்ஸுங்க. சரிங்களா? இதுவும் உங்கள் ஸ்கூல் புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆர்டிகல் 29, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய வளங்கள். இது எந்த புக்கில் இருக்குது? 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து இருக்குங்க. ஆர்டிகல் 269 என்ன சொல்லுது? மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்களை பற்றி சொல்லுது. 268 ஆர்டிகல், மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது பயன்படுத்துவது. ஆர்டிகல் 268. இது 2 ஒன்று தானுங்க. சரிங்களா? 270 2 ஒன்று தான். மத்திய அரசால் விதிக்கப்படுறது. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பரிந்துரைக்கக்கூடிய வளங்கள். சரிங்களா? இது பிரிண்டிங் இதனால மாற்றி கொடுத்துட்டோம். சரியா? இது வரிகள் கிடையாது, வளங்கள். அப்போ மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள்லாம் 269. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது பயன்படுத்துவதுன்னா மாநில அரசு வசூலித்து பயன்படுத்தினா அது 268. இது 2 ஒன்று.
மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பயன்படக்கூடிய வளங்கள் அப்படின்னா 270 272. சரிங்களா? சரிங்களா? இப்போ அதையும் முடிச்சிட்டோம். சரியா? அடுத்தது இந்த நிதி ஆயோக்னு ஒன்று நாம் பார்த்தோம் இல்லைங்களா? நிதி ஆயோக் பார்க்காதவை வந்து கண்டிப்பாக பாருங்கள். 5 ஆண்டு திட்டங்கள், நிதி ஆணையம், சரிங்களா, பிளானிங் கமிஷன், அப்புறம் வந்து நிதி ஆயோக் நல்லா டீப்பாக நம்ம கொடுத்துருக்கோம். அவுட் சோர்ஸோடு தான் எல்லாமே கொடுத்துருக்கு. சரிங்களா? அதை வந்து டீப்பாக பாருங்கள். சரிங்களா? அதை பார்த்துட்டு இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து புரிஞ்சுக்குங்க. இதை நான் அங்கே சொல்லாமல் விட்டுருப்பேன், அதுக்காக தான் சொல்கிறேன். நிதி ஆயோக்கினுடைய தூண்கள் வந்து 7. 1 2 3 4 5 6 7. அப்போ நிதி ஆயோக்கினுடைய தூண்கள் 7. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கேட்பாங்க. நிதி ஆயோக்கினுடைய தூண்கள் ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க. 3 4 5 6 7ன்னு கொடுத்துருவாங்க. அப்போ எது நிதி ஆயோக்கினுடைய தூண்கள் வந்து 7. சரியா? இது மெயின்ஸ் ஓரியன்டாக கேட்கணும்னா இதை வந்து நாம் எழுதணும். மக்கள் சார்பு, செயல்திறன் சார்பு, பங்கேற்பு, மேம்பாடு, அனைத்தையும் உள்ளடக்கியது, சமத்துவம், வெளிப்படைத்தன்மை. இது வந்து மெயின்ஸ் ஓரியன்டாக கேட்டாங்கன்னா இது எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சு எழுதணும். மக்கள் சார்பு, செயல்திறன் சார்பு, பங்கேற்பு, மேம்பாடு, அனைத்தையும் உள்ளடக்கியது, சமத்துவம், வெளிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்லி கேட்கணும். சரிங்களா? வெளிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணணும், நாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போது இதில் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, சரிங்களா, இதில் வந்து இந்த நிதி ஆயோக்கில் வந்து இப்போ இன்னொரு அப்டேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிப்ரவரி 24 2026. சரிங்களா? இந்த டேட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிதி ஆயோக் வந்து புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக சரியா, தலைமை நிர்வாக அதிகாரியாக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா நிதி சிப்பர். யார்? அவர் பேர் என்னது? நிதி சிப்பர் அப்படிங்கிறவர் வந்து நியமிச்சிருக்காங்க. இப்போ தற்காலிகம் தான், அடுத்த சிஇஓ வர மட்டும் இவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இது முக்கியமான ஒரு அப்டேட். பிப்ரவரி 24 2026 புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நிதி சிப்பர் வந்து அறிவிச்சிருக்காரு. இது நாம் அறிவிற்கு முன்னாடியே நம்ம அந்த கிளாஸ் வந்து பார்த்துட்டோம். சரியா? சரி, பிப்ரவரி 24 2022 புதிய தலைமை நிர்வாக அதிகாரி நிதி சிப்பர் வந்து அறிவிச்சிருக்காரு. இவர் வந்து 1994 வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் ஐஏஎஸ் கேடர் அதிகாரி. சரிங்களா? சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த ஐஏஎஸ் கேடர் வந்து அதிகாரி. எந்த மாநிலம்? சத்தீஸ்கர் மாநிலம். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிதி ஆயோக்குடைய இப்போ சிஇஓ 6 இருக்காங்க அப்படின்னா புதிய நிரந்தரமான சிஇஓ வர மட்டும் நிதி சிப்பர் வந்து கூடுதலாக வந்து பொறுப்பேற்றிருக்கார். சரியா? பிப்ரவரி 24 2026 இது முதல் கொண்டு கேட்பாங்க. அப்போ நிதி ஆயோக் பார்த்துட்டோம். சரியா? நியூ அப்டேட். சரிங்களா? அப்போ இந்த வகுப்பில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். சரிங்களா? முக்கியமாக நாம் வச்சுங்க ஆர்பிஐ பற்றின இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். அடுத்தது அம்பேத்கர் பற்றின இன்ஃபர்மேஷன் நாம் பார்த்துருக்கோம். பணத்தினுடைய பணிகள், பணத்தினுடைய அந்த பண அளிப்பு கோட்பாடுகள், ரிசர்வ் வங்கியினுள்ளது, பணளவு கோட்பாடு, சரியா, MB = PT சமன்பாடு, அந்த பணவீக்கம் எத்தனை வகையில் வந்து பிரிக்கிறாங்க வேகத்தின் அடிப்படையில் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். 4 வகை. அப்புறம் முக்கியமான கூற்றுகள். அப்புறம் பே கமிஷன் என்ன, தற்போது 8வது ஊதிய குழுவினுடைய அந்த குழுவினுடைய தலைவரை யார் நியமிச்சிருக்காங்க, அப்புறம் ஒவ்வொரு நாணயத்தினுடைய மதிப்பு பார்த்துருக்கோம். அடுத்தது பயன்பாட்டின் வகைகள், வடிவு பயன்பாடு, கால பயன்பாடு 3, உற்பத்தியின் வகைகள் 3, மூலதனத்தின் வடிவுகள் 3. சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு நம்ம மெயின்ஸ் ஓரியன்டாக வரும்போது தான் நம்ம ஃபுல்லாக ஞாபகம் வச்சு எழுதணும். சரிங்களா? அது நிதி பொருளியல், அந்த ஃபிசிக்கல் பாலிசி அப்படிங்கிறது யாரெல்லாம் கூற்று சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இந்திய அரசு 3 முறையில் வந்து கணக்கு பராமரிக்கிறது. தொகுப்பு நிதி, அவசர நிதி, பொது கணக்கு. வரவு செலவு திட்டத்தை கட்டுப்படுத்தும் 2 குழுக்கள், பொது கணக்குழு, மதிப்பீட்டு குழு. அந்த ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கூடிய வளங்கள் 269, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசு வசூலிப்பது 268. இது ரொம்ப முக்கியம். இது யூனியன் பிரதேசங்களுக்கு பயன்படக்கூடிய வளங்கள். இப்போ நிதி ஆயோக்கினுடைய தூண்கள் வந்து 7. சரியா? இது கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிருக்கோம். சரிங்களா? இது எக்ஸ்ட்ராவாக நாம் பார்க்கக்கூடியது. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் நாம் தெரிஞ்சுக்கிறது எக்ஸ்ட்ரா நாம் வச்சுங்க. இப்போ 5 ஆண்டு திட்டங்கள் 12 5ஆண்டு திட்டங்கள் வந்து நாம் பார்த்தோம். 12 5ஆண்டு திட்டங்கள் நாம் பார்த்தோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டங்களையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 இயர் இலக்கு நிர்ணயித்து ஒவ்வொரு வளர்ச்சிக்காக பயன்படுத்துவாங்க. சரி, அப்போ முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து ஒரு வெற்றிக்கான திட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம். அப்போ அங்கே வந்து முதல் 5 ஆண்டு திட்டம் வேளாண்மை நீர்ப்பாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்னென்னலாம் அங்கே கட்டப்பட்டுச்சு அப்படின்னா முதல் 5 ஆண்டு திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்ரானங்கல் அணை, சரியா, பக்ரானங்கல் அணை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷிராகுட் அணை, அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேட்டூர் அணை, இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரியா, மேட்டூர் அணை இதெல்லாம் வந்து 1934 கட்டப்பட்டதான் மேட்டூர் அணை. சரிங்களா? இது வந்து முதல் 5 ஆண்டு திட்டத்தில் கட்டப்பட்டது. சரிங்களா? முதல்
ஐந்தாண்டு திட்டத்தில் கட்டப்பட்டது. அப்போ முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் என்னென்னலாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா, அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்ட்டு. சரி, அப்போ இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க? இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தொழிற்சாலைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. தொழிற்சாலைகள். அப்போ இந்தியாவில் எங்கெங்கே வந்து தொழிற்சாலைகள்லாம் தோற்றுவிக்கப்பட்டது? மேற்கு வங்கம். சரியா, மேற்கு வங்கத்தில் 1855 வந்து தொழிற்சாலைகள் 1955 வந்து பார்த்துட்டிங்கன்னா தொழிற்சாலைகள் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. அப்போ இந்த பிலாய் ரஷ்ய அரசு உதவியுடன், சரியா, இதெல்லாம் நீங்கள் எக்கனாமிக்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா, பிலாய் ரஷ்ய அரசு உதவியோட தொழிற்சாலை ஆரம்பித்தாங்க. ரூர்கலா ஜெர்மனி நாட்டு உதவியுடன் வந்து தொழிற்சாலைகள் ஆரம்பிச்சிருப்பாங்க. சரியா, இதெல்லாம் வந்து இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தினுடைய தொழிற்சாலைக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் நடந்தது. சரியா, இந்த மாதிரி பிரித்து படித்தா சரியா, இந்த மாதிரி தான் படிக்கணும். சரிங்களா, அடுத்தது அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திட்ட விடுமுறை காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா திட்ட விடுமுறை காலத்தில் தான் நான் பார்த்துட்டோம் அப்படின்னா என்னது, இந்த பசுமை புரட்சியெல்லாம் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. பசுமை புரட்சி இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா திட்ட விடுமுறை காலம். சரியா, 1966 அந்த காலகட்டத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா, அடுத்தது நான்காம் ஐந்தாண்டு திட்டம். சரியா, நான்காம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான்காவது ஐந்தாண்டு திட்டம். இதில் என்னென்னலாம் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் வந்து 14 வங்கிகள் வந்து தேசியமயமாக்கியிருப்பாங்க. இந்திரா காலகட்டத்தில் தேசியமயம் 14 வங்கிகள் வந்து பார்த்திங்கன்னா தேசியமயமாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது 1971 இந்த காலகட்டத்தில் வந்து மன்னர் மானியமெல்லாம் ஒழிச்சிருப்பாங்க. சரியா, மன்னர் மானியம். அப்போ அந்த காலகட்டத்தில் சுதேச மன்னர்கள் தான் வந்து ஆட்சி செஞ்சுட்ருப்பாங்க. அந்த மன்னர்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுத்தது. அப்போ அந்த மன்னர் மானியத்தை ஒழிச்சது வந்து நான்காம் ஐந்தாண்டு திட்டம் 1971. சரிங்களா, இந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட்டையெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி எந்தெந்த ஐந்தாண்டு திட்டத்தில் என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து சேர்த்து வச்சுக்கணும். சரிங்களா, இப்போ நம்ம பார்த்துருக்கோம், ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, மீண்டும் பாருங்கள், இந்த கிளாஸை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதை பார்த்துட்டு ஸ்கூல் புக்கை வந்து படிங்க. சரிங்களா, இல்லை 12th எக்கனாமிக்ஸ் புக்கு வந்து படிங்க. ஆர்பிஐ வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். சரிங்களா, மொத்தம் 4 பார்ட்டாக வந்து ஆர்பிஐ வந்து நாம் பார்த்துருக்கோம். சரிங்களா, ப்ளஸ் வந்து நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஆர்பிஐ பற்றி தெரிஞ்சது அப்படின்னா இந்த பேங்க் ரிப்போர்ட் ரேட்டெல்லாம் மாறிட்டே இருக்கும். இது அடிஷ்னலாக வந்து நம்ம சேர்த்து வச்சு நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா, இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, மீண்டும் அடுத்த பொருளாதார வகுப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேறொரு டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.